ஸோ என்னுடைய வெப்சைட் எல்லாருக்குமே கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வேலட் போர்டு என்பது ஓப்பன் ஆகும். ஸோ வேலட் போர்டு என்பதில் 2 பிரிவு இருக்குது. முதலாவது பிரிவை பார்த்தீங்கன்னா பிவிசி வேலட் அக்கௌண்ட் கனெக்டட் வேலட் பேலன்ஸ் என்று இருக்கிறது. அதாவது நீங்க உங்களுடைய ட்ரஸ்ட் வேலட்ல எவ்வளவு பிவிசி மெட்டா வைத்திருக்கிறீர்களோ அது உங்களுடைய பிவிசி மெட்டா.com டோக்கன் ஃபார்மிங் வேலட்டோட இணைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை இது எடுத்து காட்டுகிறது. அப்போ இதை நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம்? நீங்க இந்த பிவிசி மெட்டா வேணும்னா மற்ற நபர்களிருந்து பிவிசி மெட்டா வாங்க முடியும். பேன்கேக் ஸ்வாப் மூலமாக நீங்க பிவிசி மெட்டா வாங்க முடியும். அதே போல உங்களுடைய ட்ரஸ்ட் வேலட்லயே ஹோம் பகுதியிலேயே ஹோம் பேஜ்லயே பாத்தீங்கன்னா நீங்க யூஎஸ்டிடி வெப்20 வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதுல ஸ்வாப் என்று இருக்கும். அதை ஸ்வாப் பண்ணியும் வாங்கலாம். அது கூட உங்களுக்கு ஒரு முறை அதை செய்து காண்பிக்கிறேன். பாத்தீங்கன்னா என்னிடத்துல இப்போ ஒரு யூஎஸ்டிடி இருக்கிறது, 20.25 இருக்கிறது. நான் என்ன செய்யறேன், இந்த யூஎஸ்டிடியை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா சென்ட் ரிசீவ் பை ஸ்வாப் என்று இருக்கிறது. உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்க யூஎஸ்டிடியை மற்றவங்களுக்கு அனுப்பலாம், மற்ற இடத்துல நீங்க திரும்ப பெறலாம், அல்லது நீங்க உங்களுடைய கார்டு மூலமா பர்ச்சேஸ் கூட பண்ணலாம். இங்க ஸ்வாப் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஸ்வாப்பை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டிடி என்று காண்பிக்கப்படுகிறது, கீழே பிஎன்பி என்று இருக்கிறது. ஸோ நம்ம இப்ப யூஎஸ்டிடிக்கு பிவிசி மெட்டா வாங்கணும். என்ன செய்யலாம், இந்த பிஎன்பியை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும் பொழுது உங்களுடைய வேலட்ல என்னென்ன காயின் இருக்குதோ அதெல்லாம் காட்டும். ஸோ பிவிசி மெட்டாவை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு நீங்க இப்போ ஒரு 2 யூஎஸ்டிடிக்கு பிவிசி மெட்டா வாங்க முயற்சி செய்தால் இங்க என்ன காட்டுது, 2.75 என்று காட்டுது. அப்ப 2 யூஎஸ்டிடி மூலமாக 2.25 பிவிசி மெட்டா உங்களால வாங்க முடியும். இது காண்பிக்கும் பொழுது கண்டினியூ என்று கொடுங்க. இப்ப லோடிங் என்று வருகிறது, அப்ரூவல் என்று வரும். இப்போ கீழே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்குது, நான் கன்ஃபார்ம் பண்றேன். கீழே பாத்தீங்கன்னா குவாட் எக்ஸ்பயர்ஸ் இன் 3 seconds. அதாவது ஒவ்வொரு சில நொடிகளுக்கும் அதனுடைய விலை மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நமக்கு காண்பிக்கப்பட்ட விலை காண்பிக்கப்பட்ட நேரத்துல வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அதை நீங்க முடிவு செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 யூஎஸ்டிடிக்கு 2.75 பிவிசி மெட்டா வாங்குறதுக்காக ஓகே சொல்லி கொடுத்துருக்கிறேன். இங்க டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது ஃபெயில்டு என்று வந்துவிட்டது. காரணம் என்ன, நான் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொடுக்கல. ஸோ இப்ப மறுபடியும் இப்ப பாருங்க என்னுடைய விலை கொஞ்சம் அதிகரிச்சு இருக்குது. அதனால 2.72 என்று காட்டுது. அப்ப நான் உடனடியாக கண்டினியூ கொடுக்குறேன், கன்ஃபார்ம் பண்றேன். கன்ஃபார்ம் பண்ண உடனே என்னுடைய பின் நம்பர் கேட்குது, பின் நம்பர் போட்டேன். இப்போ இது ப்ராசஸ்ல இருக்கிறது. ப்ராசஸ்ல இருக்கும்போது ஒரு சில செகண்ட் தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் நீங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்ன காட்டுது, பெண்டிங் என்று காட்டுது, இன்னும் முடிவடை. ஸோ அதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இன்னும் பெண்டிங் என்று தான் காட்டுகிறது. இப்பதான் கம்ப்ளீட்டட் என்ற மெசேஜ் வருது. கம்ப்ளீட்டட் என்ற மெசேஜ் வந்தாலும் நம்முடைய வேலட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு சில நொடிகள் ஆகலாம். பேக்ல வருவோம். பேக்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னுடைய யூஎஸ்டிடி 20 12.25 குறைஞ்சு இருக்குது. பிவிசி மெட்டா பாத்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட 2.7 அதிகரிச்சிருக்கு. ஸோ பாருங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கீழே 2.75 ஃபெயில் ஆயிடுச்சு, 2.72 ஓகே ஆயிருக்கு. அதனால நாம 2.72 பிவிசி மெட்டாவை 2 யூஎஸ்டிடி மூலமாக வாங்கியிருக்கிறோம். இப்படி நீங்கள் வாங்கின பிவிசி மெட்டாவை கொண்டு டோக்கன் ஃபார்மிங் செய்ய முடியும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய ப்ரௌசர் போறோம், pvcmeta.com இதை நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓபன் ஆகுது.
ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தா அது டைரக்டா ஓப்பன் ஆகும், அல்லது அந்த டைம் முடிஞ்சிருந்தா இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் உங்க பின் நம்பர் போட்டு உள்ள போங்க. இப்போ உங்களுடைய பிவிசி மெட்டாவுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்குது. நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுக்கலாம். ஸ்டார்ட் ஃபார்மிங் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்மிங் பண்றதுக்கு என்னென்ன நிபந்தனைகள், ஃபார்மிங் செய்யறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. Each transaction for token farming can be done with the PVC Meta tokens worth at least 50 USDT. 50 USDT மதிப்புள்ள பிவிசி மெட்டாவை கொண்டு நீங்கள் குறைந்தபட்சம் 50 USDT கொண்டு டோக்கன் ஃபார்மிங் செய்யலாம் என்று போட்டிருக்காங்க. எவ்வளவு ரிட்டர்ன் வரும்னு போட்டிருக்காங்க, எத்தனை மடங்கு பெருக்கலாம் என்று போட்டிருக்காங்க. நேற்றைய தினத்துல கூட அதை குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப ப்ரொசீட் டு டோக்கன் ஃபார்மிங் போறோம். இங்க போகும் பொழுது 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று செல்ஃப், நீங்க உங்களுடைய ஐடிக்கு டாப் அப் பண்ணிக்கலாம். மேக்சிமம் கிளிக் பண்ணீங்கன்னா 56 என்று வருகிறது. நீங்க இதை உங்களுடைய ஐடிக்கு டாப் அப் பண்ணிக்கலாம். கீழே ஸ்டார்ட் ஃபார்மிங் என்று கொடுத்தீங்கன்னா உடனடியாக டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கொஞ்சம் எடுத்துட்டு உங்களுக்கு டோக்கன் ஃபார்மிங் நடைபெறும். அல்லது நீங்க மற்றொரு நபருக்கு, ஒரு புதிய நபருக்கு ஃபார்மிங் செய்ய விரும்பினால் அவங்களுடைய ஐடியை வாங்கி இந்த இடத்துல 8 டிஜிட் அல்லது 9 டிஜிட் வரக்கூடிய அந்த ஐடி நம்பரை நீங்க என்ன செய்யலாம், பதிவிட்டு விட்டு ஓகே கொடுத்தீங்க, சப்மிட் கொடுத்தீங்க, ஸ்டார்ட் ஃபார்மிங் என்று கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது டோக்கன் ஃபார்மிங் நடைபெறும். இப்படிதான் உங்களுடைய ட்ரஸ்ட் வேலெட்ல இருக்கக்கூடிய ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை கொண்டு ஃபார்மிங் செய்வது. அதை தான் நம்ம இப்ப கற்றுக்கொண்டோம். அடுத்ததா 2வது நம்ம மறுபடியும் இந்த வேலட் போர்டுக்கு போறோம். வேலட் போர்டுல 2வது ஒரு பிரிவு இருக்குது, 2வது ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூசர் வேலட் பேலன்ஸ். இந்த யூசர் வேலட் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா ஏதோடு கூட இணைக்கப்பட்டது, எங்கிருந்து வந்தது என்று நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஃபண்டிங்ல வரக்கூடிய பிவிசி மெட்டாவை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது, ரிடீம் பண்ணும் பொழுது சீட் ஃபண்டிங்ல இருந்து டைரக்டா இந்த இடத்துக்கு பிவிசி மெட்டா வந்துடும். இந்த பிவிசி மெட்டாவும் 5 பிவிசி மெட்டா தான் நாம தினந்தோறும் வித்ட்ராயல் பண்ண முடியும், ரிடீம் பண்ண முடியும். அதுல 4.25 இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். மீதி இருக்கிற 0.75 ஃபார்மிங் வேல்யூ என்று சொல்லப்படுகிற டோக்கன் ஃபார்மிங்ல ரிவார்டு ஸ்டேட்டஸ் பகுதியில போய் இணைந்து விடும். அப்போ 4.25 4.25 நம்ம ஒவ்வொரு நாளும் அதை ரிடீம் பண்ண இந்த இடத்துல அந்த பிவிசி மெட்டா வந்துடும். இங்க வரக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் என்ன செய்யலாம், இங்க கீழே 2 வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒன்னு P2P ஸ்வாப். இது நீங்க P2P ஸ்வாப் மூலமா வந்திருக்கக்கூடிய இந்த பிவிசி மெட்டாவை மற்ற நபர்களுக்கு நாம நேரடியாக கொடுக்க முடியும். அதுவும் கூட இப்பொழுது தற்போதைய நிலையில ஒரே ஒரு பிவிசி மெட்டாவை மட்டும்தான் நீங்க ஸ்வாப் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு அனுப்ப முடியும் P2P முறையில. ஆனா இதே P2P முறையில நீங்க வாங்கவும் செய்யலாம். உங்களுக்கு பிவிசி மெட்டா வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல USDT மூலமாக பிவிசி மெட்டாவை நேரடியாக வாங்கவும் முடியும், மற்றவர்களுக்கு கொடுக்கவும் முடியும். வாங்கும் பொழுது அன்லிமிட்டெட், உங்களுக்கு எந்த விதமான லிமிட் கிடையாது. நீங்க 50 பிவிசி மெட்டா கூட வாங்கலாம். ஆனால் கொடுக்கும் பொழுது ஒரு பிவிசி மெட்டா மட்டும்தான் கொடுக்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால் இன்னைக்கு P2P முறையில பிவிசி மெட்டாவை வாங்கக்கூடிய நபர்கள் மிக குறைவா இருக்கிறதுனால தான் சிஸ்டம் ஒரே ஒரு பிவிசி மெட்டா விற்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது தொடர்ந்து இந்த P2P முறையில பிவிசி மெட்டாவை நீங்கள் வாங்கி கொண்டே இருந்தீங்க, நிறைய பேர் வாங்க துவங்கி விட்டார்கள். மார்க்கெட்லயும் பிவிசி மெட்டாவுடைய விலை உயரும் பட்சத்துல இங்கேயும் கூட அன்லிமிட்டடா நாம வாங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதே போல ஒரு பிவிசி மெட்டாவை நீங்க செல் பண்றீங்க, அப்படி செல் பண்ணும் பொழுது அதை ஒரு நபர் வாங்கினால்தான் அடுத்த பிவிசி மெட்டாவை நீங்க கொடுக்க முடியும். அது வாங்குறதுக்கு ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் கூட ஆகலாம்.
இங்க பாத்தீங்கன்னா வரிசையா பை என்று இருக்கிறது. ஒரு யூஎஸ்டிடிக்கு நீங்க ஒரு பிவிசி மெட்டாவை நேரடியாக உடனடியாக வாங்க முடியும். அதுதான் இங்க காட்டுது. இப்போ நமக்கு பிவிசி மெட்டாவை செல் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? நியூ ஆர்டர் ரெக்வஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. மேல செல் பிவிசி, பை பிவிசி, செல் பிவிசி ரெண்டு இருக்குது. வலது பக்கத்தில் இருக்கிற செல் பிவிசியை கிளிக் பண்ணோம்னா இங்க ப்ரொசீட் டு செல் பிவிசி 4.54 பிவிசி மெட்டா என்னுடைய யூசர் வேட்ல இருக்கிறதுனால இது ப்ரொசீட் டு செல் பிவிசி என்று வருகிறது. நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? யூ கேன் ரெக்வெஸ்ட் டு செல் அப் டு 1 பிவிசி மெட்டா. அப்போ ஒரு பிவிசி மெட்டா தான் நீங்க அனுப்ப முடியும். ஸோ சப்மிட் கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய பின் நம்பர் கேட்குது. பின் நம்பர் கொடுக்குறோம். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா நியூ பிடிபி ஸ்வாப் ரெக்வஸ்ட் கேன் பி ரெக்வஸ்டட் ஆஃப்டர் 7 hours 53 minutes. இன்னும் ஏறக்குறைய 8 மணி நேரம் கழித்து தான் நீங்க பிடிபி முறையில ஸ்வாப் பண்ண முடியும். ஏனென்றால் அதுக்கு முன்பாகவே உங்களுடைய ஒரு பிவிசி மெட்டா பெண்டிங்ல இருக்குது. அதனால அந்த ஒரு அறிவிப்பு வருகிறது. மை ஆர்டர் ஸ்டேட்டஸ் போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பை ஆர்டர்ஸ் 0ல இருக்குது. செல் ஆர்டர்ஸ்ல என்ன தகவல் இருக்குன்னு பார்ப்போம். செல் ஆர்டர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா மை செல் ஆர்டர் ஸ்டேட்டஸ் 17 டிசம்பர் ஆர்டர் வேல்யூ 3.16 இருக்குது. கிளைம் காட்டுது. நான் கிளைம் பண்றேன். என்னுடைய பிவிசி மெட்டா முன்பு கொடுத்தது சேல் ஆயிடுச்சு. இப்ப நான் அதை கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்கின உடனே என்ன ஆகுது? சக்சஸ் என்று வருகிறது. ஏற்கனவே விற்க கொடுத்த அந்த ஒரு பிவிசி மெட்டா எனக்கு 3.68 என்ற விலைக்கு அது விற்கப்படுகிறது. இப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து ப்ராசஸ்ல இருக்குது. அது முடிஞ்ச உடனே தான் என்னுடைய வேலெட்டுக்கு அது வரும். இப்ப பை ஆர்டர், செல் ஆர்டர் இவைகளை நம்ம பார்த்தோம். பிடிபி ஸ்வாப் ஆர்டர் என்று கிளிக் பண்ணாலே நமக்கு பை பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ P2P முறையில நம்முடைய யூசர் வேலெட்ல வந்திருக்கிற, அதாவது சீட் ஃபண்டிங் செய்து சீட் ஃபண்டிங் மூலமாக வந்த பிவிசி மெட்டாவை இந்த P2P முறையில நாம் என்ன பண்ணலாம்? செல் பண்ணலாம். அல்லது நம்ம வேலெட்ல யூஎஸ்டி வைத்திருந்தால் P2P முறையில நாம பை பண்ணலாம். இதற்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதனுடைய மதிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம தொடர்ந்து இதை சப்போர்ட் பண்ணும் பொழுதுதான் நமக்கு இதனுடைய மதிப்பு அதிகரிக்க முடியும். நம்ம எல்லாருமே கேட்கிற கேள்வி, சிஸ்டம் என்ன அப்டேட் பண்ணாங்க, சிஸ்டம் என்ன சொல்றாங்க, சிஸ்டத்துல என்ன இருக்கிறது. அப்ப எல்லாமே சிஸ்டம் செய்ய வேண்டும். ஆனா நான் என்ன செய்வேன்? வரக்கூடிய பிவிசி மெட்டாவை வரக்கூடிய விலைக்கு விட்டு தள்ளிக்கொண்டே இருப்பேன். ஆனா பிவிசி மெட்டா விலை உயர்வுல நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். புதிய நபர்களை நான் கொண்டு வர மாட்டேன். புதிய நபர்களுக்கு இந்த வாய்ப்பு நான் கொடுக்க மாட்டேன். அடிஷனலா டாப் அப் ஃபார்மிங் நான் செய்ய மாட்டேன். சீட் ஃபண்டிங் நான் செய்ய மாட்டேன். பேன்கேக் ஸ்வாப்ல போயிட்டு பிவிசி மெட்டா நான் வாங்க மாட்டேன். குறைவான விலைக்கு கிடைச்சா கூட வாங்க மாட்டேன். அப்ப நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஆனா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்? பிவிசி மெட்டா விலைய ஏத்தி 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 கொடுக்கணும். நான் வந்த விலைக்கு விற்று கொண்டே இருப்பேன். இது எந்த வகையில நியாயம்? இது எந்த வகையில சாத்தியம்? நண்பர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டாமா? பிவிசி மெட்டா மிக தெளிவாக சொல்லி இருக்கிற ஒரு வாக்கியம் என்னவென்று சொன்னால், கம்யூனிட்டி பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். இது மக்களுக்காக, மக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நாம் வேலை செய்யணுமே தவிர, நாம் இதற்கான ஒத்துழைப்பு தர வேண்டுமே தவிர, இதை நாம முற்றிலுமாக கிடைக்கிற எல்லாவற்றையும் வித்து தள்ளுகிற ஒரு இடமாக மாற்றிவிடக் கூடாது. இது ஒரு வியாபார சந்தை மார்க்கெட் மாதிரி நினைக்க கூடாது. அதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு. நம்முடைய புரிதல் சரியில்லை என்பதுடைய அர்த்தம் இதுதான். அதனால தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப திரும்ப
ஏன் சார் விலை குறையுது, ஏன் சார் விலை குறையுது? விலை ஏறுவதற்கான எந்த வேலையை நீங்க செய்றீங்க? இந்த கேள்வியை கேட்கும் பொழுது நீங்க முதலாவது புரிந்து கொள்வீங்க. விலை ஏன் ஏறவில்லை என்ற கேள்வியை கேட்பதற்கு முன்னாலே விலை ஏறுவதற்காக நான் என்ன செய்தேன், அதை நீங்கள் பதில் சொன்னாலே போதும். அப்ப விலை ஏறுவதற்கான எந்த வேலையையும் நான் செய்ய மாட்டேன், என் குழுவில் இருப்பவர்கள் செய்ய மாட்டார்கள், எனக்கு தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன். ஆனால் விலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மாதிரி மேஜிக்லாம் நடக்காது. அதே போல பொய்யான ஒரு ஏற்றத்தையும் பொய்யான ஒரு இறக்கத்தையும் கொடுத்து நம்மை ஏமாற்றுவதற்கும் சிஸ்டம் விரும்பவில்லை. ஏன்? இதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு நீண்ட தூர பயணம். ஒரு எதிர்காலத்துல நாம மிகப்பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம சேர்த்து வைக்கிற இந்த அசட்டு மிக மிக விலை பெற்றதாக, விலை மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும். அப்பதானே இதனுடைய பலனே இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளுங்க தயவுசெய்து. ஸோ இப்பொழுது நாம ஃபார்மிங் ஸ்டேட்டஸ், இப்ப நீங்க மேல இருக்கிற இந்த 3 கோடுகளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேலட் போர்டு என்று ஒன்று முதலாவது வரும். ரெண்டாவதா ஃபார்மிங் ஸ்டேட்டஸ். இப்போ வேலட் போர்டுல 2 பகுதிகள் இருக்கிறது. அந்த 2 பகுதிகளை தான் நாம் பார்த்தோம். அதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மறுபடியும் பார்த்துட்டு நாம ஃபார்மிங் ஸ்டேட்டஸ் போகலாம். இப்போ யூசர் வேலட் பேலன்ஸ்ல வரக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம P2P முறையில மற்றவர்களுக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, வரக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் பிவிசி என்று இருக்குது இல்லையா, இதன் மூலமாக மீண்டும் சீட் ஃபண்டிங் செய்வதற்கு நாம பயன்படுத்த முடியும். இதை யூஎஸ்டிடியாக மாற்ற முடியும். யூஎஸ்டிடியாக அப்படி மாறுச்சுன்னா நாம என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கும் சீட் ஃபண்டிங் செய்யலாம், நாமும் டாப் அப் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம 100 பிவிசி மெட்டாவுக்கு கான்ட்ராக்ட் போட்டோம், நமக்கு சிஸ்டம் 150 பிவிசி மெட்டா கொடுத்தாங்க, அல்லது 150 யூஎஸ்டிடி மதிப்புள்ள பிவிசி மெட்டாவை கொடுத்தாங்க. அப்ப அந்த 150 பிவிசி மெட்டாவை நாம என்ன செய்யலாம், மறுபடியும் டாப் அப் செய்வதனால இன்னும் 1.5 மடங்கு லாபம் நமக்கு கிடைக்கும். அதை மற்றவர்களுக்கு நாம செய்ய வாய்ப்பு கொடுப்பதனால இதனுடைய விலை உயர்வதற்கும் அதன் மூலம் ஒரு வருமானம் பார்ப்பதற்கும் நமக்கு உதவியாக இருக்கும். அப்போ யூசர் வேலட்ல வரக்கூடிய ஒரு பிவிசி மெட்டா பல அவதாரங்களை எடுக்கிறது, பல வகையில அதை பயன்படுத்த முடியும். அதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இப்போ சீட் ஃபண்டிங்ல வரக்கூடிய பிவிசி மெட்டாவை எல்லாம் மறுபடியும் சீட் ஃபண்டிங் பண்ண சொல்றாங்களே, அதை புரிந்து கொள்ளுங்க. எதற்காக? நமக்கு அதிகப்படியான பிவிசி மெட்டாவை மேலும் மேலும் முதலீடு செய்யாமலேயே நாம சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சிஸ்டம். ஒரு டிபிய நீங்க பிவிசி மெட்டாவா கன்வெர்ட் பண்ணீங்க, பிவிசி மெட்டா சீட் ஃபண்டிங்குள்ள அது போச்சு, மறுபடியும் அது பிவிசி மெட்டாவா வந்திருக்கிறது. நமக்கு அதை பல மடங்கு பெருக்குவதற்கும் இதனுடைய பயணம் இன்னும் அதிகமா தொடர்வதற்கும், இன்னும் சொல்ல போனா அது மூலம் ஒரு பெரிய வருமானம் நாம பார்ப்பதற்கும் ஒரு வழியை இதுல செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த வழியில இதை நாம பயன்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை தானே. நாம என்ன செய்கிறோம், நான் ஒரு முதலீட்டை போட்டுட்டேன், பேங்க்ல போடுற மாதிரி போட்டுட்டேன், அது எனக்கு குட்டி போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்க பேங்க்ல தான் போடுங்களேன், பேங்க்ல எவ்வளவு வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, பேங்க்ல உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க, சார் நான் பேர்வைன்ல டெபாசிட் பண்ணேன், பேர்வைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். உங்களை யார் முதலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னது? நீங்க பண்ணதே தப்பு. ஆனா சிஸ்டம் என்ன செஞ்சது, அப்படியும் கூட எல்லாருக்கும் 2 மடங்கு கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு செல்வதற்காக வழி செஞ்சிருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன் சிஸ்டம் 12/12/2021 அன்று மிகப்பெரிய ஒரு டிபி மழையை பொழிந்து தள்ளியது. சொல்லப்போனா டிபி வெள்ளமா ஓடுச்சு.
ஆனா எப்படி மழை தண்ணீரை இன்றும் வீணாக்கி கொண்டிருக்கிறோமோ, மழை தண்ணீரை எப்படி கடலுக்கும் சாக்கடைக்கும் நம்ம அனுப்பி கொண்டே இருக்கிறோமோ, அதே போலதான் இந்த டிபிஐ கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சுலபமாக அப்கிரேடு செய்வதற்கும் வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்த போது நிறைய பேர் அதை மிக மிக மலிவான மோசமான மட்டமான விலைக்கு விற்று 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 டிபியினுடைய மதிப்பையே கெடுத்து போட்டாங்க. சிஸ்டம் வளர்ச்சிக்கு எதுவான வழி செஞ்சப்போ அதை புரிந்து கொள்ளாம, ஆனா இதுல இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க நல்லா பணம் பார்த்தாங்க. ஒரு சில பேர்லாம் ஓனிக்ஸ் லெவல் கூட தாண்டல. ஆனா புத்திசாலிங்க முட்டாள்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி பல ஆயிரங்கள் லட்சங்கள் சம்பாதிச்சாங்க. 30 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும், 20 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும், 50 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் என்று வாங்கி அவங்க 75 ரூபாய், 72 ரூபாய், 73 ரூபாய், 70 ரூபாய்க்கு மேல விட்டு போட்டிருந்தாங்க. அப்ப எவ்வளவு லாபம் பாருங்க ஒரு டிபில. நமக்கு புரியல. அப்ப இப்போ நிறைய பேர் என்ன செய்திருக்கிறாங்க, இப்பவும் சிஸ்டம் கொடுத்திருக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளாம வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லாம தயவு செய்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்க, பின்னால வருத்தப்படாது. ஸோ யூசர் வேலட்ல வரக்கூடிய அந்த பிவிசி மெட்டாவை இத்தனை வகையில நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஃபார்மிங் ஸ்டேட்டஸ் என்று இருக்கிறது. நீங்க அந்த 3 கோடுகளை டச் பண்ணீங்கன்னா ரெண்டாவதாக ஃபார்மிங் ஸ்டேட்டஸ் என்று வரும். இந்த ஃபார்மிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? ஸோ தயவுசெய்து நீங்க நான் இதை சொல்லும் பொழுது உங்களுடைய மொபைல்ல கொஞ்சம் பெரிதாக்கி பார்த்தீங்கன்னா தான் சரியா தெரியும். இது சிறியதாக இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். கொஞ்சம் பெரிதாக்கி பாருங்கள், அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்ப இந்த பிரைமரி வேல்யூல கரண்டா ஆக்டிவாக இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங் எவ்வளவு என்று காட்டுது. இங்கே 18 ஜனவரி 2024 2:33 3 ஃபார்மிங் செய்யப்பட்டிருக்கிறது. 110 யூஎஸ்டிடி மதிப்புள்ள டோக்கன் ஃபார்மிங் செஞ்சிருக்குது. அதுக்கு 200 மடங்கு சிஸ்டம் ரிவார்டா கொடுக்குறாங்க. அதுல டெய்லி ஃபார்மிங் ரிவார்டு எவ்வளவு பாத்தீங்கன்னா 73.65. அது எப்படி சார் 110 யூஎஸ்டிடி தான் ஃபார்மிங் பண்ணிருக்கீங்க, ஆனா டெய்லி ஃபார்மிங் ரிவார்டு 73 கணக்கு சரியா வரலையே என்று கேட்பீங்க. நம்மளே இது நல்லா கவனிங்க. கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஃபார்மிங் அண்ட் ரெஃபரல் ரிவார்டு. ஃபார்மிங் ரிவார்டும் ரெஃபரல் ரிவார்டும் இணைந்து தான் 73. ஃபார்மிங் ரிவார்டு மட்டும் இல்ல, அல்லது ரெஃபரல் ரிவார்டு மட்டும் இல்ல. அதே போல இங்க 73 என்பது இந்த 110க்கான ரிவார்டு மட்டுமல்ல, மற்ற ரிவார்டு கீழே இருக்குது, அதையும் சேர்த்து தான் கொடுக்கலாம். இப்ப இந்த 110 யூஎஸ்டிடிக்கு இதுவரைக்கும் கிடைச்ச ரிவார்டு எவ்வளவு? 20. அதுவும் ஃபார்மிங் பிளஸ் ரெஃபரல். அதாவது இந்த ஆக்டிவ் ஃபார்மிங்ல எந்த ஒரு பிரைமரி வேல்யூ காணப்படுகிறதோ அதற்கு இதுவரை 20 யூஎஸ்டிடி கிடைச்சிருக்கு. மீதி இப்ப எவ்வளவு கிடைக்கணும்? 200 கிடைக்கும். அப்ப நாளைக்கு மீதி இருக்கிற 200ல 73.65 அல்லது 73.7 ரிவார்டா கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் கழிந்த பின்பு அப்போ 110 யூஎஸ்டிடி மதிப்புள்ள டோக்கன் ஃபார்மிங் பண்ண நபருக்கு 73 யூஎஸ்டிடி வருமானமாக வருகிறது என்று சொன்னால் இப்ப எத்தனை நாட்களுக்குள்ள வந்து முடிந்து விடும்? இன்னும் 3 நாட்களுக்குள்ள இந்த வருமானம் வந்து முடிந்து விடும். அப்ப 3 நாட்களுக்கு பின்பு இந்த 110 இருந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 110 138 இந்த 110 என்பது அங்க சென்று விடும். ஏன்னா மேல இருக்கிற 55 72 என்பது ஃபார்மிங் வேல்யூ மூலமாக செய்யப்பட்ட ஃபார்மிங். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவை சப்போர்ட் பண்ணாது. அது தனியாக 0.25 டெய்லி வந்து கொண்டே இருக்கும். ஸோ
அதனால இந்த 110 இப்பொழுது ஆக்டிவ் ஃபார்மிங்ல அடுத்த வரிசையில இருக்குது. இந்த 110 3 நாட்களுக்கு பின்பு பிரைமரி வேல்யூவாக மாறிடும். இந்த பிரைமரி வேல்யூல இருந்த 110 220 முடிந்து அது என்னவாக மாறிடும்? ரிவார்டட் ஃபார்மிங்குள்ள போயிடும். அதுதான் நீங்க டோக்கன் ஃபார்மிங் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபார்மிங், ரிவார்டட் ஃபார்மிங் என்று இருக்குது. அந்த ரிவார்டட் ஃபார்மிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ ரிவார்டட் ஃபார்மிங் நீங்க கிளிக் பண்ணும் பொழுது கடைசியாக ஜனவரி 2024 செய்யப்பட்ட அந்த ஃபார்மிங் 63 USDT வேல்யூ செஞ்சிருக்குது. அதுல 67 ஃபார்மிங் ரிவார்டும் 58 ரெஃபரல் ரிவார்டுமாக கிடைத்திருக்கிறது. மொத்தம் 126 ஃபார்மிங் ரிவார்டாக கிடைத்துவிடும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஃபார்மிங் செய்கிற அந்த ஃபார்மிங் வேல்யூவுக்கு தினசரி ரெஃபரல் ரிவார்டும் வரும், ஃபார்மிங் ரிவார்டும் வரும். இந்த இரண்டுமாக சேர்ந்துதான் முழுவதுமாக உங்களுக்கு ரிவார்டா கிடைச்சிடும். அப்ப 108 USDTக்கு 216 USDT கிடைத்த உடனே அந்த ஃபார்மிங் க்ளோஸ் ஆயிடும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, 800 நாளும் அந்த வருமானம் வருமா என்று சொன்னால், நீங்க ஒருவரையுமே ரெஃபரல் பண்ணல, கிரைட்டீரியா முடிக்கல என்று சொன்னால் அது 800 நாள்ல வரும். ஆனா நீங்க ரெஃபரல் பண்ணும் பொழுது, உங்களுடைய கிரைட்டீரியாவை முடிக்கும் பொழுது, உங்களுடைய ஃபார்மிங்கை அதிகரிக்கும் பொழுது, யோசிச்சு பாருங்க, 2-3 நாட்களுக்குள்ள 5 நாட்களுக்குள்ள உங்களுக்கு உடனடி வருமானமாக கிடைக்கிறது. அதுக்காக தான் ஃபார்மிங்கை அதிகரிங்க என்று சொல்லுகிறோம். அப்போ நான் போட்ட முதலீடு 2 மடங்காக 5 நாட்களுக்குள்ள கிடைக்கிறது, 3 நாட்களுக்குள்ள கிடைக்கிறது, 10 நாட்களுக்குள்ள கிடைக்கிறது, 1 மாதத்துக்குள்ள கிடைக்கிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய வருமானமா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு வரக்கூடிய அந்த ஃபார்மிங் ரிவார்ட்ல ஒரு சிறிய பகுதியை எடுத்து நம்முடைய செலவுக்காக வைத்துக் கொண்டு மிகுதியான பகுதியை நாம டோக்கன் ஃபார்மிங் செய்து கொண்டே வரும் பொழுது அதை அதிகரிக்க 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 என்னவாகும்? மிக பெரிய ஒரு மதிப்புள்ளதாக மாறும். தினசரி இப்போ 73 என்று வரக்கூடிய இந்த ரிவார்டு நாளைக்கு 100ஆக, 150ஆக, 200ஆக, 700ஆக கூட மாறும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்? நம்முடைய ஃபார்மிங்கை அதிகரிக்கும் பொழுதும், நம்முடைய குழுவினரை அதிகரிக்கும் பொழுதும் நம்முடைய வருமானம் அதிகரிக்கிறது. அப்ப ஒன்ஸ் நீங்க ஒரு சிறிய குழுவை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க என்று சொன்னால் அவங்கள தொடர்ந்து டாப் அப் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. அதே போல அவர்களும் புதிய நபர்களை உருவாக்குவதற்கு சொல்லி கொடுங்க. இந்த உலகத்துல கடவுள் மனிதனை படைத்து அவர் என்ன சொன்னார்னா, நீங்க பலுகி பெருகி இந்த உலகம் முழுவதையும் நிரப்புங்கள் என்று ஒரு பெரிய கட்டளையை கொடுத்தார். மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் அல்லது ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், மனிதன் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்பதுதான். ஆனா இன்னைக்கு மனிதர்கள் தான் என்ன செய்யறாங்க? கடவுளுடைய அந்த கட்டளைக்கு எதிரா கல்யாணம் பண்ணிக்காதீங்க, பிரம்மச்சாரியா இருங்க, அல்லது அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் நிறைய கட்டுப்பாடு தட்டுப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. அது கடவுளுடைய விருப்பமே கிடையாது. அதே போலதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க நிறைய பேர், நாங்க யாருக்கும் ரெஃபரல் பண்ண மாட்டோம், யாருக்கும் இதை சொல்லித்தர மாட்டோம். ஏன்? பயம். ஏதாவது பிரச்சனை வந்துட்டா, பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ண தெரியணும். இப்போ ஒரு வியாபாரம் செய்யறீங்க, ஒரு கடையை திறந்து வைக்கிறீங்க, எல்லா வருஷம் முழுவதும் கடைகள்ல பிரச்சனையே வராதா? திடீரென ஒரு ரவுடி வந்து பிரச்சனை பண்ணலாம், அல்லது வேற சில பிரச்சனைங்க வரலாம். நீங்க நல்ல பொருளை தான் வாங்கி கொடுக்குறீங்க, நீங்க நல்ல எண்ணத்தோட தான் வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா நீங்க எந்த நபரிடத்த ஒரு பொருளை வாங்குனீங்களோ அந்த பொருள் தவறான பொருளா அல்லது கலப்படமான பொருளாக இருந்தால் அதுக்கு நீங்க குற்றவாளியா மாற முடியாது.
அப்ப விபத்து என்பது எதிர்பாராமல் நடக்கும். ஒரு சில சம்பவங்கள் நமக்கு தெரியாமலே நடைபெறலாம். ஆனா அதற்காக ஐயோ நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பேன் என்று சொன்னால் அது ஒரு மனித இயல்பு அல்ல. அதான் சொன்ன கடவுள் என்ன சொன்னார்னா, நீ பழகி பெருகி பூமி முழுவதும் நிரப்பு அப்படின்னா, மனிதன் பூமி முழுவதும் எல்லா இடத்துக்கும் போகணும். நாம தான் என்ன செய்யறோம், ஒரே இடத்துல எல்லாரும் குவிக்கிறோம். பாத்தீங்கன்னா சென்னையில எல்லா மக்களும் சேர்றாங்க. மற்ற இடங்கள்லாம் வறட்சியா மக்கள் இல்லாமலே காணப்படுது. அதனால இங்க விலை ஏற்றம் தேவையில்லாம நிறைய காரியங்கள் உயர்கிறது. ஆனா மற்ற இடங்கள்ல உண்மையான மதிப்பு இல்லாம போய்விடுது. அதனால இதையெல்லாம் கொஞ்சம் மாற்றினால்தான் காலங்கள் ரொம்ப நல்லதா இருக்கும். இன்னைக்கு நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல, நிறைய காரியங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றி கொண்டிருக்கு. இப்ப வளர்ந்து வருகிற ஒரு தொழில்நுட்பம் பல தொழில்களை முடங்க செய்து விட்டது. ஓலா, யூபர், நிறைய காரியங்கள் வந்து விட்டது. ஒரே ஒரு ஆப் மூலமா முழு உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க கார் வாங்கல, டிரைவர் வேலைக்கு போடல, கார் ஓட்டல, பெட்ரோல் போடல, டீசல் போடல, எந்த கஷ்டமும் பண்ணல. கஸ்டமரையும் பிடிக்கல, கஸ்டமருக்கு கொடுக்கல. கஷ்டமே இல்லாமல் ஒரு செயலியை மட்டும் உருவாக்கி விட்டு இன்னைக்கு பல கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிதான் நாம இந்த ஒரு காரியத்தை கூட பயன்படுத்தும். இந்த பிவிசி மெட்டாவை கூட சரியான விதத்துல பயன்படுத்தக்கூடிய நபர்களை இணைத்து விட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பணத்தை சம்பாதித்து கொடுக்கும். ஸோ இங்க போய் நீங்க வயலுக்கு போய் உழவன் ஏறு உழற மாதிரி, தண்ணி வச்சுற மாதிரி, தண்ணி காட்டுற மாதிரி, களை பிடுங்குற மாதிரி, அறுக்கிற மாதிரி, சேர்த்து வைக்கிற மாதிரி, அல்லது அதை கொண்டு போய் போரடிக்கிற மாதிரி, இந்த வேலையெல்லாம் நமக்கு கடினமான வேலை இல்லை. இங்க நாம செய்யக்கூடிய வேலை எல்லாமே நம்முடைய மூளை அறிவை பயன்படுத்தி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் இன்கம் தயாரிப்பதற்கான ஒரு வேலையா இருக்கு. ஸோ இதை புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் தான் இன்னைக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறார், சில தினங்கள் முன்பாக நான் கூட மெசேஜ் ஷேர் பண்ண, 2 லட்சத்துக்கு மேல டோக்கன் ஃபார்மிங் பண்ணியிருக்கிறார். வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ரயில்வேல உத்தியோகம் பார்த்து கொண்டே மிக அதிகமாக காலையிலையும் சாயங்காலத்திலையும் இரவுலையும் மணிக்கணக்கான பெரிய டீமை வழிநடத்தி கொண்டு போகிறார். ஸோ அவருடைய ஒரு குறிக்கோள் லட்சியம் என்னவென்று சொன்னால், அடுத்த வருடத்துக்குள்ள 1 கோடி USDT மதிப்புள்ள டோக்கன் ஃபார்மிங் செய்வதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த லட்சியத்தை நோக்கி ரொம்ப வேகமா செயல்படுகிறார். போன மாசமே கடந்த முறை நான் கரீம்நகர் மீட்டிங் போனப்போ அவர் சொன்னாரு, வெகு விரைவில் நான் 1 லட்சத்தை முடிச்சிருவேன், ஆனா 1 லட்சத்தை முடிக்கிற வரைக்கும் தான் எனக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் 2 லட்சம் ரொம்ப சுலபமா ஆகும்னு சொன்னார். அதே மாதிரிதான் இன்னைக்கு சில மாதங்களுக்குள்ளேயே 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமா வந்துட்டார். அப்படிதான் நண்பர். பில்கேட்ஸ் அவர்கள் சொல்லும் பொழுது கூட சொன்ன வார்த்தை, எனக்கு முதல் $1 மில்லியன் கிடைக்கிறது மட்டும்தான் கஷ்டமா இருந்தது, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மில்லியன்கள் பில்லியன்கள் எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு கணக்கே தெரியாது என்று சொல்லுகிறேன். அது மாதிரி நீங்க எல்லாருமே கூட சரியாக இதுல புரிந்து கொண்டு இதை சரியாக செய்யும் பட்சத்துல உங்க எல்லாராலையும் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். அதனால ஃபார்மிங் ஸ்டேட்டஸ்ல இந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபார்மிங் ஸ்டேட்டஸ்க்கு அப்புறமா ரெஃபரல் ஸ்டேட்டஸ் என்று இருக்கிறது. 3வதாக இருக்கிற அந்த ரெஃபரல் ஸ்டேட்டஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப எத்தனை பேரை நீங்க ரெஃபரல் பண்ணிருக்கிறீங்க, அதை எத்தனை பேர் குவாலிஃபைட் ஆகிருக்கிறாங்க, அதை எத்தனை லெவல்ல இருந்து இன்கம் வருகிறது, எவ்வளவு ரெஃபரல் இன்கம் வருகிறது என்ற தகவல்லாம் உங்களுக்கு இதுல கிடைக்கும்.
அதே போல நீங்க கிரைட்டீரியா முடிச்சிருந்தீங்கன்னா கிரைட்டீரியா முடித்த தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல இங்க பெர்ஃபார்மன்ஸ் ரெஃபரல் டீடைல்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபார்மிங் மற்றும் ஆக்டிவ் ஃபார்மிங் ரெண்டு இருக்கும். இந்த டோட்டல் ஃபார்மிங் ஆக்டிவ் ஃபார்மிங் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை எல்லாரும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். டோட்டல் ஃபார்மிங் என்று சொன்னால் நீங்க எவ்வளவு ஃபார்மிங் இது வரைக்கும் செஞ்சிருக்கிறீங்க, அதாவது எவ்வளவு ஃபார்மிங் ஆக்டிவா இருக்குது. அதுல ஆக்டிவ் ஃபார்மிங் என்று சொல்வது 6 மாதத்துக்கு உட்பட்ட ஃபார்மிங் கணக்கு. அதாவது உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல 6 மாதம் இருந்தாதான் அது கிரைட்டீரியா சப்போர்ட் பண்ணும். அதே போலதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல டைரக்ட் லெவல்ல 6 மாசத்துக்கு உட்பட்டு இருந்தாதான் அது ரெஃபரல் ரிவார்டாக வரும். ஃபர்ஸ்ட் லெவல் மட்டுமல்ல 20 லெவல்லையும் யார் யாருடைய ஃபார்மிங் எண்ணிக்கை அல்லது ஆக்டிவ் ஃபார்மிங்ல 6 மாசத்துக்கு உட்பட்டதா இருக்கிறதோ 6 மாதம் வரைக்கும் தான் நமக்கு ரெஃபரல் இன்கம் வரும். 6 மாதத்துக்கு மேல நமக்கு ரெஃபரல் இன்கம் வராது. அதை தான் நீங்க டோட்டல் ஃபார்மிங் ஆக்டிவ் ஃபார்மிங் என்ற 2 பிரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய குழுவில் வருகிற நபர்களை தொடர்ந்து ஃபார்மிங் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்க ஒரு முறை ஃபார்மிங் செய்து விடுங்கள், வாழ்நாள் முழுவதும் வருமானம் வரும் அப்படியெல்லாம் தவறா சொல்லி கொடுக்காதீங்க. ஏற்கனவே பேர்ல்வைன்ல இருக்கும் பொழுது ஒரு வேலையும் செய்யாதீங்க, ஒரு வேலையும் கொண்டு வராதீங்க, கோடி கோடியா பணம் வரும் என்று தவறாக சொல்லி 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 மக்களை நாம கெடுத்து வச்சிருக்கோம். அது மாதிரி டோக்கன் ஃபார்மிங்லையும் ஒரு முறை டோக்கன் ஃபார்மிங் செய்து விடுங்கள், உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். கிடையவே கிடையாது. ஒரு முறை டோக்கன் ஃபார்மிங் பண்றாங்கன்னா அந்த டோக்கன் ஃபார்மிங் 100 என்பது 200 வரைக்கும் தான் வரும். அப்ப அந்த 200 வந்த பிறகு அந்த 100 எங்க வரும் நிறைய பேர் கேட்கிறாங்க. இல்லை நண்பர்களே, நீங்க செலுத்துகிற அந்த 100 தான் 200 திரும்ப வருதே தவிர அதுக்கு மேல ஒரு 100 வரும். அப்ப 300 என்று நீங்க கணக்கு போடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. மக்களுக்கு எப்படி கணக்கு வரும்னா, நான் 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல வட்டி போடுறேன், அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டியா டெய்லி கொடுக்கறாங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு எனக்கு வட்டியெல்லாம் நான் எடுத்துப்பேன், என்னுடைய அசல் அப்படியே இருக்கும் என்று நினைக்கிறேன். அது மாதிரி இங்க நீங்க போடுகிற 1 லட்சத்துக்கு டெய்லி வட்டி கொடுக்கல. உங்க 1 லட்சத்தை 2 லட்சமாக மாற்றி அந்த 2 லட்சத்தை இஎம்ஐ மாதிரி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ல டெய்லி சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதனுடைய வேகத்தை அதிகரிப்பதற்கு தான் கிரைட்டீரியா. அல்லது 2 மடங்கு பதிலா 3 மடங்கு 4 மடங்காக அதிகரிப்பதற்காக தான் ரிவார்டு கிரைட்டீரியா. சோ இந்த இரண்டையும் நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஃபார்மிங் நான் 1000 பண்ணிட்டேன், 1000ல இருந்து டெய்லி 0.25 வருகிறது, 2.5 2.5 வருது, 800 நாள் 2.5 வரும், 800 நாளைக்கு அப்புறம் இந்த 2000 அந்த 1000 3000 கிடைக்கும் என்று தவறாக கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். சோ அப்படி அல்ல நண்பர்கள், அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இதே போல இந்த டோட்டல் ஃபார்மிங் என்பது இப்ப ஒருவர் 100 USDTக்கு டோக்கன் ஃபார்மிங் பண்ணிட்டார், அவருக்கு டெய்லி 0.25 வந்து கொண்டே இருக்கு. ஆனா உங்களுக்கு 0.05 180 நாட்களுக்கு மட்டும்தான் வரும். ஆனா அவருக்கு மீதி இருக்கிற எல்லா நாட்களிலும் இந்த செல்ஃப் ரிவார்டு வரும். இதே போலதான் அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. அப்போ இந்த ரிவார்டு கிரைட்டீரியா சப்போர்ட் பண்றதும் ரெஃபரல் ரிவார்டு சப்போர்ட் பண்றதும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் 180 நாட்களுக்கு உட்பட்டது. நீங்க வேண்டுமென்றால் அதை கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துங்க. ஒருவேளை நாங்க சொல்ற கருத்து தவறாக இருந்தால், இது எந்த இடத்துலையும் சிஸ்டம் எழுதி கொடுக்கவில்லை, பிரிண்ட் பண்ணி கொடுக்கல, தெரிவிக்கவில்லை, இது ஒரு சில பேருடைய முயற்சியினால இதை கணக்கிட்டு பார்த்த பொழுது இதை உட்கார்ந்து இதை கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்ததுதான். அதனால அவங்களுக்கு கூட நாம ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிப்போம்.
ஸோ இதை நாம செக் பண்ணணும், ரீசெக் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து நீங்க உட்காந்து செக் பண்ணி பாருங்க, சுலபமாக பார்க்கலாம். இப்ப உங்களுடைய முதல் லெவல், 2ஆம் லெவல், 3ஆம் லெவல், 4ஆம் லெவல்ல ஒரு 5ஆவது லெவல்ல இருக்கிற ஒரு ரிவார்டு எனக்கு வரல என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்னவாக இருக்கலாம்? கண்டிப்பா 6 மாசம் முடிந்ததாக இருந்தா அதுல ரிவார்டு வராது. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுதான் ரெஃபரல் ரிவார்ட்ல இருக்கக்கூடிய தகவல்கள். இன்னும் நிறைய தகவல்கள் நம்முடைய டோக்கன் ஃபார்மிங்ல இருக்குது. ரிவார்டு ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை நம்ம பார்த்துட்டு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். இப்ப 4ஆவதாக ரிவார்டு ஸ்டேட்டஸ் என்று இருக்கிறது. அந்த ரிவார்டு ஸ்டேட்டஸ் நான் கிளிக் பண்றேன். ரிவார்டு ஸ்டேட்டஸ்ல ரிவார்டு வேல்யூ, இன்னைக்கு வந்த ரிவார்டு வேல்யூ காட்டுகிறது. அதை நம்ம என்ன செய்யலாம்? சூஸ் ஆப்ஷன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு முதலாவதாக ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங். ஸோ சிஸ்டம் கொடுத்திருக்கிற முதல் தகவல் முக்கியமான தகவல். அவங்க முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கிறாங்க? தயவு செய்து வந்த ரிவார்டை முழுமையா நீங்க எடுத்து விடாம அல்லது அப்படியே வைத்து விடாம டோக்கன் ஃபார்மிங் பண்ணுங்க என்று வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? டோக்கன் ஃபார்மிங் பண்ணணும். அப்படி நம்ம ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா இங்க என்ன ஓபன் ஆகுது பாருங்க. நியூ ஃபார்மிங் என்று முதல்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரி இதுல ஸ்டார்ட் பண்றோம். முதல்ல நம்ம பண்ணது டெஸ்ட் வேலட்டை இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா. இப்பொழுது நாம பண்ணுகிற ஃபார்மிங் நமக்கு டெய்லி ரிவார்டாக வரக்கூடிய பிவிசி மெட்டா. ஸோ ப்ரொசீட் டு ஃபார்மிங் என்று கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிஸ்டம் கொஞ்ச காலத்துக்கு வெறும் செல்ஃப் ஃபார்மிங் மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப அநேகருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி நிறைய லீடர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க ரெக்வஸ்ட் கொடுத்ததுனால சிஸ்டம் என்ன பண்ணிருக்கிறாங்க? அதர் ஃபார்மிங்கும் செய்யும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. காரணம், நிறைய பேரால கிரைட்டீரியாவை முடிக்க முடியல அல்லது வேகமாக ஃபார்மிங் செய்வதற்கு கடினமாக இருக்கிறது. அந்த ஒரு காரணத்திற்கு தான் இப்போ சிஸ்டம் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன செய்யலாம்? செல்ஃப் ஃபார்மிங் பண்ணலாம். மேக்சிமம் கிளிக் பண்ணீங்கன்னா எவ்வளவு இருக்குதோ அது கட்டும். அதே போல அதர் என்று கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க 8 டிஜிட் அல்லது 9 டிஜிட் அந்த நம்பரை நம்ம போட்டுட்டு என்ன செய்யணும்? ஓகே கொடுத்தீங்க, ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்தீங்கன்னா உடனடியாக ஃபார்மிங் ஆகிடும். ஸோ இதன் மூலம் வரக்கூடிய பலன்கள் என்னன்னா, முதலாவது நம்முடைய செல்ஃப் ஃபார்மிங் அதிகரிக்கிறதுனால நமக்கு தினமும் வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கிறது, பல மடங்கு மாறுது. ரெண்டாவதா நமக்கு வரக்கூடிய அந்த ரிவார்ட்ல இருந்து ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு நாம கொடுத்து ஒரு சிறிய வருமானத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். நீங்க பிவிசி மெட்டாவா வெளியே கொண்டு போய் அதை குறைவான விலைக்கு நீங்க கொடுப்பதை விட டோக்கன் ஃபார்மிங் செய்யும் பொழுது ஒரு புறம் பிவிசி மெட்டாவுடைய விலையும் ஏறும், உங்களுடைய வருமானமும் ஏறும். அப்ப சிஸ்டம் நம்முடைய வருமானத்திற்கான நல்ல வழிகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது ஏன் நாம் இதை பயன்படுத்தி கொள்ள முடியாது? ஆனா இப்ப இதை யார் பயன்படுத்த முடியாது? குழுவே இல்லாத ஒரு நபர், எனக்கு எந்த மனுஷர்லயும் தெரியாது, நான் ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி, எந்த மனுஷனுமே எனக்கு தெரியாது, எந்த மனுஷரோட நான் பழக மாட்டேன், பேச மாட்டேன், யாருக்கும் இந்த வாய்ப்பையே கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களும் இது கடினமான ஒரு காரியம். ஆனா இல்ல, நான் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் இந்த பிவிசி மெட்டா செல்லணும், அதன் மூலம் பிவிசி மெட்டாவோட விலையும் உயர வேண்டும். சொல்லப்போனா நம்ம செய்யறது பொது நலம் கிடையாது, நம்முடைய மதிப்பு, நம்ம சொத்து வாங்கி வச்சிருக்கிறோம், அந்த சொத்துடைய மதிப்பு உயரணும்னா அதுக்கான வேலையை நம்ம செய்யணும் இல்லையா? அந்த வேலையை தான் நம்ம செய்யறோம். இந்த வேலையை கூட நம்ம செய்யலைன்னா இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை செய்யுங்க. ஸோ இப்படி செய்வதனால நாம டோக்கன் ஃபார்மிங் மூலமாக வருமானம் சம்பாதிக்க முடிகிறது. அப்ப சீட் ஃபண்டிங்ல வரக்கூடிய பிவிசி மெட்டாவை பிடிபி முறையில நம்ம வருமானம் சம்பாதிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பிவிசி கொடுத்து யூஎஸ்டிடியா மாத்தி மற்றவர்களுக்கு சீட் ஃபண்டிங் செய்வதன் மூலமா வருமானத்தை சம்பாதிக்கலாம். இங்க ரிவார்டு ஸ்டேட்டஸ்ல வரக்கூடிய பிவிசி மெட்டா நம்ம டோக்கன் ஃபார்மிங் செய்வதனால, மற்றவர்களுக்கு டோக்கன் ஃபார்மிங் செஞ்சு கொடுக்கறதுனால வருமானம் சம்பாதிக்கலாம். அது மட்டுமல்ல, பாத்தீங்கன்னா ரிவார்டு ஸ்டேட்டஸ் போறோம்.
ரிவார்டு ஸ்டேட்டஸ்ல சூஸ் ஆப்ஷன்ல இரண்டாவதா கொடுத்துருக்காங்க ஆன்சர் டு கனெக்டட் வேலட். அது சப்மிட் கொடுத்துட்டு நீங்க 25 பிவிசி மெட்டா வரைக்கும் உங்களுடைய டெஸ்ட் வேலட்டுக்கு கொண்டு வந்து இதை ஸ்வாப் செய்வதன் மூலமாகவும் நாம வருமானத்தை சம்பாதிக்க முடியும். இப்ப சொல்லுங்க, பிவிசி மெட்டாவில் வருமானமே இல்லையா? அல்லது பல படிகளில பல முறையில வருமானம் சம்பாதிக்கிற வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இதை நம்ம ப்ரமோட் பண்ணணுமா வேண்டாமா? இந்த கேள்விகளுக்கு நீங்களே பதிலறியுங்கள். அதற்குரிய பலனை நீங்களே பெறுவீர்கள் சொல்லி அந்த அனைவருக்கும் மிகப்பெரிய பிரகாசமான வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறோம்.